ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தனுஷோட ராயன் திரைப்படத்த பார்த்து சூப்பர் ஸ்டாரே அவர் அவரோட கமெண்ட் சொல்லியிருக்காராம். ஸோ இதனால் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹேப்பியில இருக்காங்க. ஸோ ஒரு கடந்த வாரம் வெளியான திரைப்படம் பேர் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படத்த நம்ம தனுஷ் இயக்கி அவரே நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணுமேன்ட்டு அது அவரோட 50வது திரைப்படம் கூட. ஸோ ரொம்பவே பெரிதும் எதிர்பார்ப்புல தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு. ஸோ அதே ரசிகர்கள பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லியாகணும். ஏன்னா இந்த திரைப்படம் இதுவரைக்கும் உலக அளவில் கிட்டத்தட்ட 82 கோடி வரைக்கும் வசூலிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதுக்கு பாதியா 41 கோடி வரைக்கும் வசூலிச்சிருக்கு. இது தனுஷோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியாகணும். ஸோ நம்மளோட ராயன் திரைப்படத்தை பார்த்து நிறைய திரையுலக நடிகர்கள் அவரோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. அந்த வகையிலேருந்து நேற்று நம்மளோட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ நம்மளோட தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவரோட கமெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது ராயன் திரைப்படத்தை நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ தனுஷோட இயக்கமும் நடிப்பு ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன் இவங்க நடிப்புலாம் வேற லெவலில் இருந்துச்சு. மெயினாக ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த படக்குழுவினர் எல்லாருமே நம்மளோட மகேஷ் பாபு பாராட்டியிருக்காரு.